வெறுப்பு அரசியல் ஊற்று கண் திரிபிடியன் ஸ்டாக். மொழி வெறுப்பு, மத வெறுப்பு, ஹிந்து விரோத தீய சக்திகள் நீங்க. திராவிடம் என்பது கற்பனை என்று சொன்னால் நம்முடைய தேசிய கீதத்தில் திராவிடம் இடம்பெற்றிருக்கிறது என்பது ஆளுநர் ரவிக்கு தெரியாதா? எங்கே போனாலும் தமிழனுக்கு எதிராக பேசுவதை இன்றைக்கு கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய ஆளுநரும் ஒன்றிய பாஜகவும். இந்த திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் இன்று முதல் தொடங்கிவிட்டது. இன்னும் 100 நாட்கள் தான் இந்த ஆட்சி. தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க அரசியல் காரணங்களுக்காக தவறான டேட்டாவையும் தவறான நியூஸையும் பரப்புறாங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சில நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறதாகவும் தொடர்ந்து செய்திகளை உருவாக்குறாங்க. இந்த செய்திகளை உருவாக்குறவங்க யாருன்னு பார்த்தால அவங்களோட நோக்கம் என்னன்னு புரியும். 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து இந்த இயக்கத்திற்காக நான் உழைத்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்ற முறையில் உறுப்பினரை நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது நீங்கள் அறிவீர்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார், நிகழ்ச்சியோடு எனது மறைவுக்கு பின்னாலும் இந்த இயக்கம் பல 100 ஆண்டுகள் கழகம்தான் ஆட்சி செய்யும் என்ற நிலை இருக்க வேண்டும் என்று தங்களுடைய அபிப்பிராயத்தை எண்ணத்தை சொன்னார்கள். சில சுயநலவாதிகள் சர்வாதிகார போக்கோடு இந்த இயக்கத்தை வழிநடத்த துணிந்து அதனால் ஏற்பட்ட விளைவு இன்றைக்கு நம்முடைய இயக்கம் தொடர்ந்து 11 தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ சொன்னோம், கேட்கவில்லை. இன்றைக்கு நாமெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று அந்த முடிவிற்கு எங்களை நீங்கள் தள்ளிவிடாதீர்கள் என்பதை மட்டும் உங்களிடம் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லி, திருந்தவில்லை என்றால் டிசம்பர் 15ஆம் தேதி திருத்தப்படுவீர்கள் மட்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லி, வடநாட்டினவரை இங்க வாங்க, வேலை பாருங்க, வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக்கங்க, சம்பளம் வாங்குங்க. ஆனால் ஓட்டுரிமை என்பது அவங்க பிறந்த மாநிலத்தில் தான் இருக்கணுமே ஒழிய இன்னைக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஓட்டுரிமை என்பது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிரும். 30 நாளில் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஏன் 5 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? அந்த தற்கொலைக்கு இவங்க பொறுப்பு எடுத்துக்குவாங்களா? அவசர கதியிலே வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. வெறும் ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் எண்ணமோ ஐடியாவோ கிடையாது, உறுதியாக நான் சொல்கிறேன். அதனால் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி, தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும். முயல் ஆமை அந்த போட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயா ஆமை மாதிரி வேலையை ஆரம்பித்தார், ஆனால் வெற்றிக்கோட்டை தொட போகிறோம். முயல் மாதிரி ஓடணும்.